சேலத்தில் சில்லறை வியாபாரிகளுக்கு போதை மாத்திரை சப்ளை செய்த மருந்து கடை உரிமையாளர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. சேலம் மாநகரில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இளைஞர்களுக்கு போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த 40க்கும் மேற்பட்டவரை கடந்த ஒரு மாதத்தில் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 40,000க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இருந்த போதிலும் போதை மாத்திரை விற்பனையை போலீசார் கட்டுப்படுத்த இயலவில்லை. தொடர்ந்து போதை மாத்திரைகள் விற்பனை தொடர்ந்து வந்தது. இந்நிலையில் மாநகரில் போதை மாத்திரை விற்பனை தடுக்கும் வகையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. குறிப்பாக காவல் உதவி ஆய்வாளர்கள் தமிழ்வாணன் மற்றும் நவநீதகுமார் ஆகியோர் தலைமையிலான விசாரணை நடத்தி வந்த தனிப்படை போலீசாருக்கு சேலம் தாதகாப்பட்டியில் செயல்படும் சுகம் மெடிக்கல் ஷாப் மருந்து கடையிலிருந்து மாத்திரைகள் சில்லறை விற்பனையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிய வந்தது. அதிலும் ₹3,000 மதிப்புள்ள மாத்திரைகளை ₹350 வரை அவர்கள் விற்பனை செய்ததாக தெரிய வந்தது. அதை அடுத்து நேற்று இரவு 7 மணிக்கு கடைக்குள் அதிரடியாக நுழைந்த தனிப்படை போலீசார் மற்றும் அன்னதானப்பட்டி போலீசார் சோதனையை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் ₹8,600 மதிப்புள்ள 8,600 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த மாத்திரைகள் பல லட்சம் மதிப்புள்ளவை என தெரிய வந்தது. அது மட்டுமின்றி இந்த மாத்திரைகளை உடலில் ஏற்றுவதற்காக பயன்படுத்தப்படும் போதை ஊசிகள், போதை சிரஞ்சீவிகள் மற்றும் ஊசி ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் மருந்து கடை உரிமையாளர் சுகுமார் மற்றும் விற்பனையில் ஈடுபட்டு வந்த திருச்சி மெயின் ரோட்டை சேர்ந்த முகமது இஸ்மாயில் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் மருந்து கடையை பூட்டி போலீசார் சீல் வைத்துள்ளனர். இவர்களிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இவர்கள் 30க்கும் மேற்பட்ட சிறிய வியாபாரிகள், நூற்றுக்கணக்கான பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த போதை மாத்திரைகளை அதிக விலைக்கு விற்பனை செய்ததாக தெரிய வந்துள்ளது. அதையடுத்து இவர்கள் அளித்துள்ள தகவலின்படி 30 சில்லறை வியாபாரிகளையும் போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். தொடர்ந்து அவர்களை கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பொதுவாக இந்த மருந்து கடை மட்டுமின்றி அந்த பகுதியில் செயல்படும் 3க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் இதுபோன்ற விற்பனையில் ஈடுபடுவதாகவும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனவே தொடர்ந்து மருந்து கடைகள் மற்றும் சில்லறை வியாபாரிகள் கைது செய்வதற்கான நடவடிக்கையில் மேற்கொள்ளும்படி போலீஸ் கமிஷனர் நிர்மல்குமார் உத்தரவிட்டுள்ளார். அதையடுத்து போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பராசக்தி. நன்றி கண்ணன்.